ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்கள் லேப்டாப் வச்சே ஒரு ஏஐ ஏஜென்ட் கூட சேட் பண்ணலாம், அது ஏஐ ஏஜென்ட் வச்சு எப்படி இமேஜ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு மாசான ஃபீச்சர் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஏஐ ஏஜென்ட் கூட லைவாக வந்து ஆடியோ அண்ட் வீடியோ சேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதும், ப்ளஸ் உங்கள் கூடயே ஒரு ஏஐ தெரிஞ்ச நல்லா ஏஐ தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன டவுட்ஸ் வேணால் கேட்கலாம். ஒரு புதுசாக ஒரு டூல் எப்படி கற்றுக்கலாம், இல்லை புதுசாக ஒரு லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கூல் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைட் பண்ணுறீங்க, இது எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு என்ன கொஸ்டின்ஸாக இருந்தாலும் 24 ஹவர்ஸும் பக்கத்தில் ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஏஐ டூல் ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைம் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு கூகுளோட ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ப்ளே கிரவுண்ட் தான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஜெமினை ஏஐ யூஸ் பண்ணுது. ஸோ ஜெமினை ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜெமினை வந்து கூகுள் வெர்ஷன் ஆஃப் சாட் ஜிபிடி தான் ஜெமினை ஏஐ. நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக வந்து எதுவுமே வந்து சாஃப்ட்வேரோ டூலோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் அதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃபீச்சருமே அவங்க ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் இதுக்காக எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஏஜ் கூட நம்ம சேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஐ சேட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ப்ரௌசர் போயிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சேட் எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து சேட் ட்ரை பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து நம்ம இப்போ என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஏஐ வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 7 day மீல் பிளானர் கேட்கலாம். I want to create 7 day meal planner. I am non-vegetarian from Tamil Nadu and can you help me tailor the meal அக்கார்டிங்லி. ஸோ ப்ளஸ் நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக கொடுத்துருவோம். அண்ட் கேன் யூ ப்ரொவைட் மீ த ரெஸ்பான்ஸ் இன் சிம்பிள் டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாட் ஃபீச்சர் யூஸ் பண்ணி உங்கள் நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே கீழே வந்து அது எவ்வளோ எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்றத காட்டுது. அதுக்குள்ளே கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டேபிள் ஃபார்மேட் நம்ம கேட்ட மாதிரி Day 1 Day 7 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி, லன்ச் என்ன பண்ணலாம், டின்னர் என்ன அப்படி பண்ணலாம், சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஐடியா கொடுத்துருச்சு. ஸோ இட்லி, சாம்பார், கோகோனட் சட்னி, லஞ்சுக்கு வந்து ரைஸு, சிக்கன் கிரேவி, கீரை, ஸ்பினாச், பொரியல், ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மீலே கொடுத்துருச்சு. டின்னரும் அதே மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். உங்களுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் இல்லை ஏஐ கூட சேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சு நீங்கள் எப்படி ஒரு இமேஜ் கிரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிடலாம். இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் மீடியான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே கொடுக்கலாம். பட் நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய இமேஜ் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாட் ஜிபிடியில் போய்ட்டு நம்ம ப்ராம்ப்டை கொடுத்து அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும் ரிஃபைன் பண்ணி, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஷாஜஹானை வந்து மும்தாஜை வந்து தாஜ்மஹால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்ரியேட்டிவாக ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு சாட் ஜிபிடி. ஸோ நம்ம வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அவுட்புட்டு. ஸோ இங்கே ரன் கொடுத்துடலாம்.
ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி இமேஜ் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் வேணும்னா 916. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்காக ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக மாதிரி எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏஐ ஜெனரேட் மாதிரியே தெரில. ஸோ அந்த அளவுக்கு இமேஜ் வந்து அவ்வளோ பிக்சல் நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா கான்டென்ட் க்ரியேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் இல்லை நீங்கள் எது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபீச்சர் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வேறாவது க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா வீடியோ ஜென்ரேஷன். நீங்கள் எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சு நீங்கள் எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஏஐ ஸ்டுடியோ போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் ஜென்ரேட் இமேஜில் போயிட்டு இப்போ வந்து VO2. ஸோ இந்த VO ஆப்ஷன் போனீங்கன்னா இப்போ ரைட் நம்ம VO2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்குமே வந்து ஃப்ரீ லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் நிறையா வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு கோட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு க்ளவுன், சர்க்கஸில் இருக்கிற க்ளவுன் வந்து இப்படி ஒரு மூணில் போய் நான் யூனிசைக்கிள் ஓட்டினா வித் எர்த் பேக்ரவுண்ட் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 8 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி மேக்ஸிமம் வந்து 8 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா எப்படி கொடுத்துக்கலாம், இல்லை ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட்டில் வேணும்னா 9:16 தான் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம். வீடியோனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அது லோட் ஆகிற டைமில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் இதுக்கு ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அப்படியே ரியலாக வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். வாவ், இது வீடியோ ஜென்ரேட் பண்ணிச்சு. நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுடலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாவ், உண்மையிலே செம்மையாக இருக்குது. சர்க்கஸில் எப்படி ஒரு க்ளவுன் வந்து சைக்கிள் ஓட்டுமோ அதே மாதிரி அப்படியே இந்த மூணில் அந்த சேண்டில் அப்படியே ஓட்டுற மாதிரி பின்னாடி எர்த்து பேக்ரவுண்டு ரொம்பவே ஒரு க்ரியேட்டிவாக இருக்குது. ஸோ இதை மட்டும் வந்து நான் க்ரியேட் பண்ணல அப்படின்னா இது எனக்கு ஒரு ஏஐ க்ரியேட்டட் வீடியோ மாதிரி எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ரியலாக இருக்குது. செம்ம ஃபன்னியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன செகண்ட் ஃபீச்சரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் டைகர் 2 பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிற மாதிரி ஃபாரஸ்ட்டில் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ என்னென்னா லைன் அண்ட் டைகர் 2 பேருமே வந்து ஒரு ஆங்கிரியாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு வைல்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இந்த இமேஜை கொடுத்துட்டு. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண இமேஜை வச்சு அது வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதை நம்ம அப்லோட் பண்ண அதே இமேஜ் தான், அதே லைன் அண்ட் டைகர் தான். ஸோ நம்ம அதை ப்ளே பண்ணலாம். இப்போது நம்ம சொன்ன மாதிரியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைல்டாக 2மே சண்டை போடுற மாதிரி வந்து நிற்கிது. க்ளோஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ரியலாக. நம்ம அப்படியே ஃபாரஸ்ட்டில் செட்டப்பில் நின்று நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி வியூவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைகரோட வயிற்றில் வந்து அது ஈவன் ப்ரீத் பண்ணுறது கூட நம்ம அப்படியே அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இமேஜஸ் இருந்தீங்க அதை வந்து லைவாக வீடியோவை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னா கூகுளோட லைவ் வீடியோ சேட் ஃபீச்சர். நம்ம இன்றைக்கி பார்த்ததுலே வீடியோலே இதுதான் ஹைலைட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா நிறைய ஏஐ டூல் இருக்குது. பட் இந்த லைவ் வீடியோ சேட், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி வீடியோ சேட் பண்ணுற ஃபீச்சர் வந்து எங்கேயுமே மார்க்கெட்டில் இல்லை, கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து புதுசாக டூல்ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதில்ல, பிளாக் ஆகிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 24 hour லைவ் ஏஐ ஏஜென்ட் பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி இருக்குமோ அந்த ஃபீச்சர் தான் இந்த ஃபீச்சர். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரீமில் போய்ட்டிங்கன்னா இந்த டாக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் அது கூட பேசலாம். ஸோ நம்ம இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து அந்த ஜெமினி ஏஜென்ட்டை வந்து நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கூகுள் ஜெமினி ஏஐக்கும் எனக்கு சாட் ஜிபிடிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு புரியுற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அலோவ் பண்ணிடலாம். Hey Google, can you hear me? Yes, I can. Loud and clear. How can I help you? So I wanted to know the difference between Gemini AI and ChatGPT. Can you provide me in simple terms that I can understand, maybe in a table format? Sure. Gemini AI is built to understand various kinds of information, including text, images, and videos, all at once.
making it good for complex tasks. ChatGPT, on the other hand, is primarily focused on text-based conversations and generating text responses. Think of Gemini as being more versatile with different types of data, while ChatGPT excels at text-based interactions. Thank you. You're welcome. Let me know if you have any more questions. ஸோ நான் இப்போ பண்ணேன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு அதை ஆன்சர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போது எனக்குலாம் வந்து பெருசாக ப்ராம்ப்ட் உட்காந்து டைப் பண்ணுறது நான் கொஞ்சம் லேசியாக எனக்கு அந்தளவு டைப் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வாய்ஸில் சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பெருசாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும், எனக்கு வந்து டைப் பண்ண எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த வாய்ஸ் ஃபீச்சர் எடுத்து நான் பேசுனேன்னா அதுவே எனக்கு டெக்ஸ்ட் கொடுத்துரும். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் வந்து ChatGPT கொடுத்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு 7-day ஒர்க் அவுட் பிளானர் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படின்றது நம்ம போய் அதை கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீம் போயிடலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திரும்ப. Hey Google, can you hear me? Yes, I can hear you loud and clear. How can I help you today? So I wanted to create a prompt. So I wanted to create a 7-day, not 7-day, a 2 to 3 weeks workout planner for me. So consider I'm a newbie, I'm a beginner, and I can spend 1 hour per day on my workout. Can you help me with a workout planner for me, like 3 to 4 weeks, and help me with a prompt for that so that I can copy paste to ChatGPT? Sure, I can help you with that. A good prompt for a beginner workout plan could be something like, create a 3 to 4 week workout plan for a beginner fitness level with a 1-hour workout duration per day. Include a mix of cardiovascular exercises, strength training, and flexibility exercises. That should give ChatGPT a good starting point. Thank you. You're welcome. Let me know if you need any other help. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸில் தான் சொன்னேன், அதுவே வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அது போக ஜெமினை வந்து ரொம்பவே ப்ரிசைஸாக இருக்குது. லைக் இப்போ நான் கொடுத்ததை ரொம்பவே அக்யூரேட்டாக கேப்சர் பண்ணுது. இது நான் வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ கிரியேட் 3 to 4 weeks ஒர்க் அவுட் பிளான் அப்படின்னு சொல்லி அவனே கொடுத்துட்டான். என்னால் 1 டேக்கு வந்து 1 hour தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு. ஸோ இது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ChatGPT போய் அப்படியே பேஸ்ட் பண்ணணும்னா அதை நமக்கு வந்து ஒர்க் அவுட் பிளான் கொடுத்துரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் அவனே கொடுத்துட்டான். ஸோ எனக்கு வந்து வீக்லி வந்து இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, வீக் 1க்கு வந்து நான் என்னென்ன பண்ணணும், வீக் 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைப் பண்ண லேசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்டையர் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்க்ரீன் வேணுமோ அந்த ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கூகுள் AI ஸ்டுடியோ இருக்கிற ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு கூகுள் AI ஸ்டுடியோனா எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கேட்கலாம். ஸோ கூகுள் AI ஸ்டுடியோ ஷேர் பண்ணுறேன். Hey Google, can you hear me? Yes, I can hear you loud and clear. So can you see the Google AI studio on my screen? Yes, I can see the Google AI Studio on your screen. So can you help me understand what is Google AI Studio? Google AI Studio is a platform that allows you to experiment with Google's AI models. You can use it to create and test prompts, generate text, and analyze data. It's a user-friendly interface for working with powerful AI technologies. Okay, so what is that dashboard which I see on the right top? The dashboard is where you can overview your projects and activities within Google AI Studio. It provides a summary of your prompts, models, and usage. Okay, thank you. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து இப்போ டேரெக்டாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கூகுள் AI ஸ்டுடியோவில் இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டேன். அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன டூலை இன்புட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணும். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு புது டூல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது டூல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் ஹெல்ப் பண்ணிடும். ஸோ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து எனக்கு 2 காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காலம் வந்து ரேங்க்கு, செகண்ட் காலம் வந்து ஃபைட்டர் நேம்.
ஸோ 15 ரோஸ் இருக்குது. இந்த 15 ரோஸை வந்து எனக்கு ரெண்டு காலம் நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஜெமினியை வச்சு அசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம அதோட ஹெல்ப் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நான் இங்கே என்டையர் ஸ்க்ரீனே ஷேர் பண்ணிடுறேன். Hey Google, can you hear me? Yes, I can hear you clearly. So what do you see on my screen? Do you see an Excel sheet? Yes, I see a Google Sheet spreadsheet. It appears to contain UFC pound for pound rankings. Okay, so here is my task, what I'm trying to achieve. So these 15 rows you see, I wanted to convert those into 2 columns. My first column should have rank and the second column should have fighter name respectively. Can you help me achieve that? Yes, I can definitely help you with that. First, please select the cells containing the ranks and fighter names. That would be columns A and B from rows 1 to 15. Okay, I've selected it. Now copy the selected cells. You can do this by pressing Ctrl+C or right-clicking and selecting copy. Yeah, I've copied that. Now, click in the cell where you want to paste the data, likely in an empty column. For example, cell D1. Okay. Now, right-click on cell D1 and select Paste Special, then choose Paste Transposed. This will switch the rows into columns. So you mean inside paste special, I should select transposed? Exactly. That's the option that will rearrange the data from rows to columns. Go ahead and select that. Okay, wow, nice. I see that converted. So now I wanted to delete these in a single attempt. Like I want to delete this one and move this, the newly generated column to the leftmost end. How can I do that? Sure. First, select columns A and B by clicking on the column headers A and B. Then right-click on the selected columns and choose Delete Columns AB. After that, you can click and drag column D to the leftmost position. Okay. So yeah. So now how should I move this, the newly generated column from B to A? Click on the column header for B to select it. Then, click and drag the column to the left, placing it before column A. Release the mouse button when the column is in the desired position. I'm not sure how to do that. Okay, let me clarify. Click on the letter B at the top of the column. Then, while still holding the mouse button, drag the column to the left until it's next to column A. Release the mouse button, and the column will move. No, I see it swap, but that's not what I want. So I wanted to basically remove the column A and I want B to be in column A. Ah, I understand. In that case, right-click on the column header A and select Delete Column. Okay. This will remove the original rank column, and the new columns will shift over. Okay, so now what do you see? I see row 1 to 6 empty. Can I delete this and have this rank at the first row basically? Yes, you can delete those empty rows. Click on the row headers for rows 1 through 6 to select them. Then right-click and choose Delete Rows 1 through 6. This will move the rank and fighter name rows up to the top. Wow, that's really great. You're welcome. Thank you Is so there much. You're welcome. Is there anything else I can help you with today? Thank you. You're welcome. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாங்க, உண்மையிலேயே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஏஐ தெரிஞ்ச ஒருத்தனை பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணீங்க இந்த ஃபீச்சர் இல்லைனா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களால் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ கூட வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து இங்கிலீஷில் பேச முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் டேரெக்டாக தமிழ்லேயே பேசலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்லேயே நான் பேசி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வச்சு ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணலாம். அந்த ப்ராம்ப்டை வந்து சாட் ஜிபிடியில் கொடுத்து நம்ம எப்படி வந்து பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் இந்த ஸ்க்ரீனில் வந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இங்கே ரன் செட்டிங்ஸில் ஜெமினை 2.0 ஃப்ளாஷ்லேருந்து நம்ம 2.5 ஃப்ளாஷ் ப்ரிவ்யூ நேட்டிவ் ஆடியோ டயலாக் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து தமிழில் பேச முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடலாம்.
வந்துட்டு என்டையர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நம்ம இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கலாம். ஹே கூகுள், கேன் யூ ஹியர் மீ? Yes, I can hear you clearly. How can I help you today? Hey Google, I am tired of speaking in English. Can we speak in Tamil? Certainly. I can speak in Tamil. What would you like to discuss? Hey, yes, Google AI Studio screen உனக்கு தெரியுதா? ஆமா, உங்க ஸ்கிரீன்ல AI ஸ்டுடியோ இன்டர்ஃபேஸ் தெரியுது. உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆமாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ChatGPT கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து கூகுள் AI ஸ்டுடியோ பற்றி ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து டார்கெட் பண்ணி நான் இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணணும். சரியா, உங்களுக்கு கூகுள் AI ஸ்டுடியோவை பற்றி ஐடி துறையில் உள்ளவர்களை குறிவைத்து ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுவதற்கான ப்ராம்ப்ட் வேண்டுமா? நான் அதை உருவாக்க எஸ், எனக்கு இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் வேணும். அதை வந்து நான் ChatGPT காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். நிச்சயமாக கூகுள் AI ஸ்டுடியோ பற்றி ஐடி நிபுணர்களுக்கான ஒரு பிளாகுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இங்கே. கூகுள் AI ஸ்டுடியோவின் முக்கிய அம்சங்கள், அதன் ஐடி நிபுணர்களுக்கான பயன். இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் வேணும். மன்னிக்கவும், நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராம்ப்ட் வேண்டுமா? கூகுள் AI ஸ்டுடியோ பற்றி எழுதவா? எஸ், ஆமாம். சரிகோ, கூகுள் AI ஸ்டுடியோவை பற்றிய ஐடி நிபுணர்களுக்கான ஆங்கில பிளாகிற்கான ப்ராம்ப்ட் இங்கே. Write a blog post for IT professionals discussing the key features and benefits and practical applications of Google AI Studio, highlighting how it empowers developers and transforms AI projects. ஸோ ப்ளஸ் வந்து எனக்கு வந்து இமேஜ் ரெஃபரன்ஸ் தனியாக ஒரு செக்ஷனில் இதர் இமேஜோ இல்லை இமேஜ் ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து அதோட பிளாக் போஸ்ட்டோட வேணும். ஸோ தட் நான் வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து அந்த பிளாகில் ஆட் பண்ணுற மாதிரி. நிச்சயமாக பிளாக் போஸ்டில் இமேஜ் ரெஃபரன்ஸுகளை இணைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். கூகுள் AI ஸ்டுடியோவின் திறன்களை காட்சிப்படுத்தும் படங்களுக்கான விளக்கங்களையும் ப்ராம்ப்டில் சேர்க்கலாம். இது ChatGPTக்கு பொருத்தமான இமேஜ்களை பரிந்துரைக்க உதவும். ஸோ எனக்கு வந்து ப்ராம்ப்ட் அப்டேட் பண்ணி எனக்கு கொடு. நிச்சயமாக மேம்படுத்தப்பட்ட ப்ராம்ப்ட் இங்கே. Write a blog post for IT professionals discussing the key features, benefits, and practical applications of Google AI Studio, highlighting how it empowers developers and transforms AI projects. Include image references to illustrate the capabilities of the platform. ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT கொடுத்துடலாமா? ஆமா, நீங்கள் இப்போது இந்த ப்ராம்ப்டை அப்படியே ChatGPTயில் பயன்படுத்தலாம். ஓகே, அது உங்கள் நான் இந்த ஸ்க்ரீன் வந்துட்டேன். ஸோ ஓகே, கொடுத்துட்டேன். என் ஸ்க்ரீன் தெரியுதுல உனக்கு? ஆம், ChatGPTயின் இடைமுகம் தெரிகிறது. நீங்கள் ப்ராம்ப்டை உள்ளிட்டதும் அது பதில் உருவாக்க காத்திருக்கிறது. இப்போது நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமா? இல்லை, வெயிட் பண்ணலாம். சரி, ChatGPT பதில் உருவாக்கட்டும். அதுவரை நாம் காத்திருக்கலாம். ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. ஓ, பதில் வந்துவிட்டது. இப்போது நீங்கள் அதை படித்து பார்க்கலாம் மற்றும் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றவாறு உள்ளதா என்று சரிபார்க்கலாம். நைஸ். ஸோ இமேஜ் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்குல்ல இங்கே? ஆமா, இமேஜ் ரெஃபரன்ஸுகளும் சேர்க்கப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நிச்சயமாக. உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியாக இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தமிழை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், நீங்கள் என்ன ஒர்க் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னாலும் உங்கள் டெய்லி டாஸ்கில் நீங்கள் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண AI ஃபீச்சர்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ப்ளஸ் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஏஜ்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், வாட்ஸ்அப் கால் எப்படி பண்ணணும், வீடியோ கால் எப்படி பண்ணணும், இல்லை எனக்கு லேப்டாப் சொல்லிக் கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஃபீச்சர் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் அவங்ககிட்ட நம்மகிட்ட கேட்பாங்க, நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க புது டூல் கற்றுக்கிறதுக்கு.
ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video.